தோட்டத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா அமிர்த கரைசல் பார்க்க போகிறோம். இப்போ அமிர்த கரைசலுக்கு வந்து என்ன தேவையான பொருள் பார்த்தோன்னா 1 கிலோ சாணி தேவைப்படுது, 1 கிலோ வந்து மாட்டு சிறுநீரகம் தேவைப்படுது, 200 கிராம் வந்து வெல்லம், அடுத்து வந்து 10 லிட்டர் தண்ணி. இதுக்கு வந்து 24 மணி நேரத்தில் வந்து இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1 கிலோ சாணம் இருக்கா, அதில் வந்து 10 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ அடுத்து வந்து 1 லிட்டர் கோமியம் ஊற்றுறோம். அடுத்து வந்து நுணுக்கிற வெல்லம் வந்து 250 கிராம் போடலாம். சரியான வெல்லம். பரவாயில்ல. சரி. இது வந்து மொத்தம் காலை மாலை இரவு 3 நேரமும் வந்து கலக்கிட்டே இருக்கணும். இது வந்து 24 நேரம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணா ஒரு 10 லிட்டர் தண்ணிலேருந்து 1 லிட்டர் கலந்து வந்து நம்ம மருந்து அடிக்கலாம். அடுத்து வந்து இது என்ன பயன் பார்த்தோம்னா பயிர் நல்லா பச்சையாக வரும். அடுத்து வந்து பயிர் வந்து நல்லா ஊக்குவிக்கும். அடுத்து பார்த்தோன்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரெலாம் இருக்குல்ல, அது வந்து ஊக்குவோம். அதனால் செடி நல்லா வளரும், நல்லா மகசூல் நல்லா தரும்.